என் அன்பார்ந்த ஆசிக் தொடர் நேயர்களே, இன்றைக்கி மகாராஷ்டிராவிலிருந்து 2 செய்திகள் இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. முதல் செய்தி, டிசிஎஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தில் இருந்த முஸ்லீம்கள் ஹிந்து பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்காங்க. இன்னும் கூடுதலாக ஹிந்து பெண்களை மத மாற்றத்தில் கட்டாயப்படுத்தி ஈடுபட வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பேசப்படுது. மற்றொரு செய்தி, ஒரு முஸ்லீம் இளைஞர் 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுமிகளை அதிகமாக பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டு அவர்களை நாசகரப்படுத்தியிருக்கான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம். அன்பார்ந்த உறவுகளே, இன்றைக்கி மாணவ மாணவிகள் படிச்சுட்டு பெரும் பெரும் நிறுவனங்களில் வேலை பார்த்து லட்சக்கணக்கில் கை நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி கனவு காணக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு நிறுவனம் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டிசிஎஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனம், அதாவது டாடா கன்சல்டிங் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனத்தில் பல இளைஞர்கள் உள்ளே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பெரிய பெரிய பதவிகள் இன்றைக்கி இருக்கிறாங்க. இந்த நிறுவனம் எந்தளவு ஒரு பெரிய நிறுவனமாக இருக்குன்னா, ஒரு 100 நபர்களுக்கு வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அதற்கு 1000-2000 நபர்கள் போட்டி முறையில் உள்ளே போய் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. எப்படி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு அரசு வேலைக்கு எப்படி போட்டி இருக்கோ அதுபோல் அந்த டிசிஎஸ்குள்ளே உள்ளே போகிறது அப்படிங்கிறதே ஒரு பெரும் கனவாக இருக்குது. நார்மலாக பிபிஓ ஒர்க்லாம் பார்ப்பாங்க, வாய்ஸ் நான் வாய்ஸ்லாம் அந்த கேட்டகரி வேறு. ஆனால் இதை தாண்டி டெக்னிக்கலாக ஒரு சர்வீஸாக பெரிய அளவில் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவிகள் மத்தியில் இந்த டிசிஎஸ் ஒரு பெரிய பிரபலமாக இருக்குது. விப்ரோவாகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், இது போன்ற நிறுவனங்கள் கூட இந்த டிசிஎஸ் ஒரு பெரிய அளவில் வளர்ந்து நிற்கிது. ஒரு சேஃபஸ்ட் ஜோனாக இருக்குது. சொல்லப்போனால் அது கார்ப்பரேட் நிறுவனங்கள் மேற்கத்திய கலாச்சாரங்களை எதிரொலிக்கக்கூடிய நிலையில் இருந்தால் கூட அங்கு வேலை செய்வது என்பது ஒரு கௌரவம் அப்படிங்கிற நிலைக்கு இன்றைக்கி மாணவர்கள் சென்று அங்கே பணிபுரிகிறாங்க. அப்படிப்பட்ட இந்த டிசிஎஸ்குள்ளே தான் இன்றைக்கி பெரிய பூகம்பம் வெடித்து இந்தியா முழுக்க ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. டிசிஎஸ் நிறுவனம் பார்த்திங்கன்னா மும்பையை தலைமையகமாக வைத்து செயல்படுது. இந்தியா முழுக்க பல்வேறு கிளைகள் இருக்குது. அதில் மகாராஷ்டிரத்தில் நாசிக் அப்படிங்கிற இடத்துல இந்த டிசிஎஸ் நிறுவனம் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ரன் ஆகக்கூடிய நிறுவனத்துக்குள்ளே இருந்து இன்றைக்கி ஒரு பெரும் பூகம்பம் வெடிச்சிருக்கு. அந்த பூகம்பம் கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடம். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பெரிய பயங்கரவாத மார்க்கம் அப்படிங்கிற ஒரு போர்ட்ரேட்டை உருவாக்கி, ஒரு இஸ்லாமோபியாவை உருவாக்கி இன்றைக்கி பெரிய அளவில் பரப்பிட்டு இருக்கு. இது எல்லாமே பரப்புவது எல்லாமே வெகுஜன மக்கள் கிடையாது. இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகள், இந்த பாசிச கைக்கூலிகள் தான் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. வெகுஜன மக்களுக்கு இதை குறித்த பார்வை என்பது இன்றைக்கும் முழுமையாக கிடைக்கல. அப்போ இது எந்த வகையில் இந்த கேஸ் போயிட்டுருக்குது, அப்போ இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது அடிப்படையில் நம்ம இந்த விஷயத்தினுடையாக புரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி தமிழ் பொக்கிஷமாகட்டும், இன்னும் சில சேனல்கள்லாம் இதுதாண்டா கண்டென்ட்னு சொல்லிட்டு இன்றைக்கி மோடிக்கு சொம்பு தூக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து இந்த தமிழ் பொக்கிஷம் போன்ற இந்த விக்கி போன்ற நபர்கள் செஞ்சிட்ருக்காங்க. நாம் இதுவரையும் பார்த்த எந்த செய்திகள்லையும் பாஜக இந்த ஆர்எஸ்எஸ் உடைய கயவர்களை குறித்து, இவர்கள் அட்டூழியங்களை குறித்து எந்த விதத்திலும் பதிவு செய்யவே இல்லை. தமிழக அரசியலை பற்றி விக்கி பேசக்கூடிய சமீபமாக நன்னிலத்தில் முபாரக்னு ஒருத்தர் நிற்கிறாரு. அவருக்கு எதிராக ஒரு கருத்தை ஒருத்தன் பதிவு செய்கிறான். அது பொய்யான கருத்து, ஆதாரங்கள் இல்லாத ஒரு கருத்து. இது போன்ற முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த சங்கிகள் செய்யக்கூடிய விஷயங்களை அம்பலப்படுத்தி இது போன்ற விக்கி போன்றவர்கள் பேசியிருக்காங்களான்னா பேசலை. இப்போ அவர்கள் அப்படி ஓரம் தள்ளிடுவோம், பெரிய டேட்டா புலியாக வச்சு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ எது உண்மை அப்படின்னு பார்க்குறதோட ஒரு குற்றத்தின் பின்னணியில் மதத்தை கொண்டு நம்ம செலுத்தலாமா? குற்றவாளியை குற்றவாளியாகத்தானே பார்க்கணும். மதத்தின் பெயரால் ஒருத்தன் செய்கிறான் அப்படிங்கும் போது அந்த மதம் அதை சொல்லியிருக்கா அப்படிங்கிற நிலையிலிருந்தும் அதை பார்க்கணும்ல. உதாரணத்துக்கு வர்ணாசிரம கோட்பாடெலாம் எடுத்தீங்கன்னா அந்த வர்ணாசிரம அடிப்படையில் அது சொல்லப்பட்டிருக்குது, அது செயல்முறையில் செலுத்தப்பட்டிருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் அந்த வர்ணாசிரத்தையும் நம்ம எதிர்க்கிறோம், அதை செயல்படுத்தக்கூடியவர்களையும் எதிர்க்கிறோம். அப்போ எந்த வேதம் ஒருத்தனை தாழ்மையாக வைக்கணும், நீ ஹை நீ லோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுவது, அந்த வேதத்தையும் அதை பின்பற்றக்கூடியவர்கள் நம்ம எதிர்க்கிறோம். ஆனால் ஒரு வேதம் அப்படி கற்பிக்கவே இல்லை, ஆனால் அதை ஒருத்தன் செய்கிறான் அப்படின்னா அது எப்படி நம்ம பார்ப்பது? அதே போல் அந்த வேதம் பின்பற்றக்கூடியவர்கள் நல்வாழ்வு வாழ்ந்து சரியாக இருக்கக்கூடியவர்களும் சமூகத்தில் இருக்கும் போது அது எப்படி நம்ம பார்ப்பது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை கொஞ்சம் விரிவாக நம்ம பார்த்துருவோம். ஸோ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இந்த நாசிக், இங்கே பார்த்தீங்கன்னா ஆண் பெண் எல்லாருமே எங்கே வேலை செய்கிறாங்க. பொதுவாக கார்ப்பரேட் நிறுவனங்கள்னா அப்படின்னாலே ஒரு கேஷுவலாக இருக்கும், ஒரு வெஸ்டர்ன் கலாச்சாரம் அங்கே பெரிய அளவில் இருக்கும். ஆண் பெண் வேறுபாடு அப்படிங்கிறத தாண்டி பெரிய கசமுசா அதெல்லாம் நடந்தால் கூட பெரிய ஒரு விஷயமாக அது இருக்காது. இன்றைக்கி பல ஆண்டுகளாக இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்குள்ள ஆண் பெண் பிரச்சனைகள் என்பது, உறவாடல்கள் என்பது, உறவு சிக்கல்கள் என்பது எழுந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அந்த அடிப்படையில் இருந்தால் இந்த விஷயம் வெளியே வருது. எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி
இந்த டிசிஎஸில் வேலை செய்கிற ஒரு பெண் நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க ஃபேமிலியும் போகிறாங்க கூட. போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எனது பெண் வந்து அங்கே டிசிஎஸில் வேலை செஞ்ச ஒரு முஸ்லீம் நபரை விரும்பிகிட்டு இருந்தான். ஆனால் அந்த முஸ்லீம் நபர் என் பெண்ணுக்கு துரோகம் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட். என்ன துரோகம்னு பார்த்தோன்னா, அந்த ஆணுக்கு, முஸ்லீம் ஆணுக்கு, ஷேக்குன்னு சொல்லப்படுகிறது, அந்த ஆணுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு. இருந்தாலும் என்ன பண்ணியிருக்கான், இவளை திருமணம் செய்கிறங்கிற ஆசை வார்த்தையை காட்டி பாலியல் ரீதியாக பயன்படுத்திட்டு யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டான். ஆனால் இந்த பெண்ணை எந்தளவு வந்து அவன் காதலிச்சிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத ரீதியாக சில விஷயங்களை செய்ய சொல்லியிருக்கான். புர்கா போட சொல்லியிருக்கான். என் பெண் திடீர்னு வீட்டில் வந்து ரம்ஜான் மாதத்தில் நோன்பு வைக்கிறா, 5 நேரம் தொழுகிறா, இஸ்லாமியர்கள் எல்லா வேலையும் செய்யறதுனால தான் எனக்கு பெரிய சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாயார் சொன்னதாக செய்திகள் பரவுது. அப்போ இந்த பெண் வந்து அவன் சொன்னதற்காக இஸ்லாமிய அடிப்படையில் எல்லாமே தன்னை மாற்றிக்கிட்டான். இன்னும் கூடுதலாக பீஃப், நீ கட்டாயமாக, நான் வந்து இந்த பிள்ளை வந்து வெஜ்ஜு, ஸோ நீ நான்வெஜ்ஜு சாப்பிட்ணும், மாட்டுக்கறி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னா எதாவது சாப்பிடுதுன்னு தீரணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தியிருக்கான்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ரைஸ் பண்ண பின்னாடி இந்த விஷயம் வந்து பெரிய ஒரு விஷயமாக மாறுது. ஏன்னா இந்த விஷயம் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி டிசிஎஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள்கிட்ட இவங்க வந்து கன்வே பண்ணியிருக்கு இந்த பிள்ளை. ஆனால் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. குறிப்பாக இன்றைக்கி சிக்கியிருக்கக்கூடிய இந்த ஹச்ஆர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நீட்டா கான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண். நீட்டா கான் ஒரு ஹிஜாப்லாம் போட்டிருக்காங்க. இவங்க தான் இன்றைக்கி பிரதான குற்றவாளியாக பார்க்கப்படுறாங்க. ஸோ இந்த நீட்டா கான்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஸோ இந்த நீட்டா கானை பற்றி நம்ம தெளிவாக சொல்லணும்னா, இவங்களை எப்படி இந்த செய்திகள் வழியாக சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து பல முறை கம்ப்ளைண்ட் செஞ்சும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்களாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க, நிறைய டேலண்ட் இருக்குது, அவங்கள்ட்ட பெரிய வெல்த் இருக்குது, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருமா அப்படிங்கிற மாதிரி இந்த நீட்டா கான் வந்து இதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. மேலும் இந்த நீட்டா கான் இன்னும் இந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கி 9 நபர்கள் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதில் 7 நபர்கள் வந்து ஆண்களாக இருக்காங்க, 2 பெண்களாக இருக்காங்க. இந்த 7 நபர்களும் முஸ்லீம்கள். ஷேக்கு, இன்னும் ஆஷிஃப், இன்னும் பல நபர்களாக இருக்கிறாங்க. இப்போ இவர்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து இந்த ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப் வச்சு அதில் வந்து இப்படி வந்து ஒரு ஹிந்து பெண்ணை வந்து எப்படி வந்து முஸ்லீமாக மாற்றுறது, அப்படி வந்து இல்லாட்டி அதை எப்படி கிளஞ்சு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள். அப்போ தொடர்ந்து இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களும் சீண்டல்களும் செஞ்சுருக்காங்க. அதை தாண்டி மதமாற்ற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதான குற்றச்சாட்டு தான் இன்றைக்கி வெடிச்சிருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பெண் கம்ப்ளைண்ட் பண்ணதோடு அது நிற்கலை. அதற்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பெண்கள் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி டிசிஎஸ்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உடனடியாக என்ன பண்ணுறாங்க, காவல்துறை ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட்டை ரெடி பண்ணுறாங்க. அதாவது எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய சீக்ரெட் இன்டெலிஜென்ட் டீமை வந்து ரெடி பண்ணி துப்புரவு பணியாளர்கள் போல் அவர்களை மாற்றி அந்த டிசிஎஸ் நிறுவனத்திற்குள்ளே ஒரு 2 வார காலம் ஒரு ஆய்வு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆய்வு பணியில் அவங்க ஈடுபட்டு அந்த ரிப்போர்ட்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலதிகாரிக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளவு ஆய்வுகளுக்கு பின்னாடி தான் வந்து இவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரல. இதோடைய அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி போயிருக்காங்க. உள்ளுக்குள்ளே கிட்டத்தட்ட 2022 மார்ச்லேருந்து 2026 மார்ச் வரைக்கும் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி பூதாகரமாக விளைச்சிருக்கு. இல்லை பிரதானமாக சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கு இஸ்லாமிய ஜிகாதா, கார்ப்பரேட் ஜிகாது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாஜக சங்கி சொல்கிறோம். கார்ப்பரேட் ஜிகாது வந்து நடந்திருக்கு. கார்ப்பரேட் நிறுவனங்கள், இப்போ டிசிஎஸ்ன்னு முஸ்லீம் நிறுவனமா, முஸ்லீம்கள் தான் அதோடைய தலைமையகத்தில் இருக்காங்களா, அதில் ஒரு குறிப்பிட்ட செக்டாரில் ஒரு ஹச்ஆர் போன்ற பதவிகளில் முஸ்லீம் இருக்கிறாங்க. அப்போ அந்த முஸ்லீம்களுக்கு கீழே லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க எல்லாம் முஸ்லீம்கள். அப்போ இந்த முஸ்லீம் டீமில் ஒன்றா சேர்ந்து எப்படிப்பட்ட நபர்களை செலக்ட் பண்ணுதுன்னா, இந்த நிறுவனத்திற்கு ரொம்ப ஏழ்மையிலேருந்து வருவாங்கல்ல, வறுமையிலேருந்து எப்படியாவது இந்த நிறுவனத்துக்கு போகணும் வருவாங்கல்ல, ஒரு 18,000 to 25,000 சம்பளத்துக்குள்ளே. இப்படி வர்றவங்கள்ட்ட தனது இச்சைக்கு அடிபடி வைக்கிறதுக்கு இணங்க சொல்லுவாங்களாமா. ஒருவேளை இணங்கல் அப்படின்னா வேலையை ஒர்க்குடைய ப்ரெஷரை கொடுத்து அவங்கள வந்து பெரிய லெவலில் ப்ரெஷர் பண்ணுவாங்களாமா, மென்டலாக டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்களாமா. ஒன்று இந்த ஒர்க் ப்ரெஷரை நீ ஏற்றுக்கிட்டே இந்த ஒர்க் ப்ரெஷரை ஏற்றுக்கிட்டு என்கிட்ட நீ வழிக்கு வரணுங்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்களாம். அப்போ இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே எதை ஒட்டி அமையுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பாலியல் ரீதியான சீண்டுதல்கள், அங்கே தொடர்றது இங்கே தொடர்றதுன்னு சொல்லிட்டு உடல் ரீதியான சீண்டுதல்கள், அதற்கப்புறம் மத ரீதியான மாற்றங்கள், நீ வந்து என் மதத்துக்கு மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாய திணிப்பு அப்படிங்கிற மாதிரி வருது. இதற்கு பின்னாடி நான் சொன்னேன், இந்த ஹச்ஆர்னு சொல்லக்கூடிய இந்த நீட்டா கானை குறித்து பல்வேறு செய்திகள் வருது. ஆல்ரெடி இந்த செங்கோட்டைன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் அதில் ஏதோ ஒரு வெடிப்பு நடந்துச்சு, பாம்பிளாஸ் சம்திங். அதில் ஒரு முஸ்லீம் பெண், அந்த டாக்டர் ஷாஹின் என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கும் இந்த நீட்டா கானுக்கு தொடர்பு இருக்குது. மலேசியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மதகுரு வந்து இந்த நீட்டா கான் கூட தொடர்பில் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த செய்தியை வந்து ஒரு என்ஐஏ வந்து விசாரிக்கும் அளவுக்காக இன்றைக்கி வந்து இந்த செய்திகள் வந்து ஒவ்வொன்றாக வெளியிடுது. அப்போ இதோடைய இலக்கு என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த சம்பவங்கள்லாம் உண்மை சம்பவம் தான் பார்த்தியா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கும் விதமாக செய்திகள் தான் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் பரப்பப்படுது.
ஸோ இந்த செய்திகள் இன்னும் வந்து கேள்விக்குள்ளாகி இருக்குது. ஏன்னா இது இன்னும் விசாரணையில் இருக்குது. அப்போ இந்த செய்தி எப்படி வருதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு இஸ்லாமிய மதத்தை இங்கு பரப்புவதற்காக, ஹிந்து பெண்களை கட்டாயமாக மதமாற்றம் செய்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு குரூப் இயங்கிட்டு இருக்கு. அது இஸ்லாமிய மார்க்கம் போதிக்குது, அது அமைதி மார்க்கம் கிடையாது அப்படிங்கிற கன்க்ளூஷனை நோக்கி தான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இதை நோக்கி போயிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும். ஒவ்வொரு பெரும் நிறுவனங்கள் இருக்குல்ல, விப்ரோ, நான் சொன்ன மாதிரி வந்து இந்த டிசிஎஸ் போன்ற நிறுவனங்களில் வந்து பெண்களுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்கள், அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இல்லை சக நண்பர்களுக்குள்ள அந்த கசமுசாங்கிறது ஒரு இலகுவாய் போச்சு. இன்றைக்கி நான் சொன்ன வெஸ்டர்ன் கலாச்சாரம்னால இந்த பாலியல் குற்றம் என்பது பல ஆண்டுகளாக இது போன்ற பெரும் நிறுவனங்களில் நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி இது ஏன் வெடிச்சிருக்குன்னா, இதோடு சேர்த்து மதம் என்ற ஒரு விஷயமும் இங்கே பேசப்படுவதால் இந்த இரண்டுமே இன்றைக்கி பெரிய பேசுபொருளாக மாதிரி இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஒரு சட்டம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கமிட்டி அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. என்ன கமிட்டின்னு கேட்டிங்கன்னா, விஷாகா கமிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கமிட்டியில் உங்களுக்கு பிரச்சனை நடந்து கிட்டத்தட்ட 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் இதில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது ரூலாக இருக்குது. எல்லா கம்பெனிலையும் கண்டிப்பாக இந்த விஷாகா கமிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த கமிட்டி இருக்குது. இருந்த பொழுதும் இந்த விஷயங்கள்லாம் தாண்டி ஸ்டேஷனுக்கு போயிருக்கு. அப்போ நிறுவனமும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்ட்டையும் இது கம்ப்ளைண்ட் பண்ணியும் அங்கே எடுபடலை. வெளியே போய் ஸ்டேஷனில் சொன்ன பின்னாடி தான் இந்த விஷயம் நீங்கள் உதாரணமாக வெடிச்சிருக்குன்னா, கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அந்த பிரச்சனை உள்ளே போயிட்டுருக்குன்னா, அப்போ 3 ஆண்டுகள் அங்கே மதமாற்ற வேலை என்பது நடந்திருக்கு. அதே போல் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான் இன்றைக்கி தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. அப்போ இந்த செய்தியை எப்படி நாம் பார்க்க வேண்டும்? இவர்கள் சொல்வது போல பாலியல் ரீதியான குற்றம் என்பது முஸ்லீம் நபர் செய்தால் என்ன, கிறிஸ்தவர்கள் செய்தால் என்ன, யூதன் செய்தால் என்ன, எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அது மதம் என்ற விஷயத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரக்கூடாது. அவன் ஒரு குற்றவாளி. அவன் பேர் வச்சிருக்காக இங்கே வந்து யாரும் காப்பாற்றுவது கிடையாது. இஸ்லாமிய நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஸ்லாமிய நாடுகளுடைய சட்டங்களின் அடிப்படையில் ஒரு முஸ்லீம்களுக்காக காப்பாற்ற மாட்டான். முன்னும் சொல்லணும்னா அவன் செய்யக்கூடிய செயல்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது, கல்லால் அடித்து கொள்ளப்படுகிறது. இது எல்லாமே இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில், இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தின் அடிப்படையில் அவன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு, குற்றங்களுக்கு கொடூரமான தண்டனைகள் கொடுக்கப்படுது அரபு நாடுகள், இஸ்லாமிய பல்வேறு நாடுகளில். ஸோ அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம் தண்டனைகளை கடுமையாக வைத்திருக்கக்கூடிய மார்க்கம் எப்படி ஒரு நபருக்கு இப்படிப்பட்ட ரைட்ஸ் வழங்கும்? நீ வந்து ஒரு பெண்ணை வந்து நீ வந்து ரேப் பண்ணலாம், பாலியல் ரீதியாக சீண்டலாம்னு சொல்லிட்டு. அப்போ இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் அவனுடைய செயல்பாடுகளுக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் ஒரு குற்றவாளி. அவன் குற்றவாளியுடைய பேர் முஸ்லீமாக இருந்தால் இருந்துட்டு போட்டும், அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். கொடூரமான முறையில் அவனை வந்து வழக்குகள் அவன் மேலே போடணும், மரண தண்டனை அவனுக்கு கொடுக்கணும். இப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்கிறான். சமீபமாக பல செய்திகளை பார்த்துருப்பீங்க. முஸ்லீம் பேர் வச்சு கோயம்புத்தூரில் ஒரு நடந்த சம்பவம், யாராவது முஸ்லீம் போய் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தானா அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பா அப்படின்னு சொன்னான். அதே போல் சமீபமாக கேரளாவில் ஒரு பெண், இஸ்லாமிய பெண், ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து போட்டாங்க. அதனால் ஒரு மன உளைச்சல் அடைஞ்சு ஒரு நபர் தற்கொலை செஞ்சான். போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பெண்ணை எதிர்த்து வந்து முஸ்லீம்கள் குரல் கொடுத்தார்கள். முஸ்லீம் அப்படிங்கிற பேருக்கு இல்லை, அவன் ஒரு குற்றவாளி அப்படிங்கிற அடிப்படையில். இன்னும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 7 பேர் வந்து பெரிய லெவலில் ரேபரி பண்ணாங்க, கொலை குற்றங்களில் ஈடுபட்டாங்க. 7 பேரும் முஸ்லீம்கள் தான். அப்போ பேர் வைத்தவனை எல்லாம் முஸ்லீம் கிடையாது, பேரளவில் இருக்கலாம். தவிர இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றக்கூடியவன் நிச்சயமாக இதை செய்ய மாட்டான். காரணம் ஏன்? அந்த கொள்கை கோட்பாடுகளில் இப்படி செய்கின்றது வலியுறுத்தவில்லை. இப்போ வலியுறுத்தாத ஒன்றை ஒருத்தன் செய்கிறான், அவன் பேர் முஸ்லீம் அப்படிங்கிறனாலே அந்த மார்க்கம் கெட்டது, அந்த மார்க்கம் அப்படி போதிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனம். இது ஒரு செய்தி. அப்போ குற்றம் என்பது மதம் கிடையாது. குற்றம் யார் செய்தாலும் அந்த குற்றம் தான், அவன் தண்டிக்கப்பட வேண்டும். முஸ்லீம் என்பதற்காக எல்லா முஸ்லீம்களும் போய் அவனை காப்பாற்ற மாட்டான். மாறாக முஸ்லீம் என்ற காரணத்திற்காக அவனை முதலாக தூக்கி நீ ஜெயிலில் போடு, சிறைப்படுத்தி அவனை தண்டனை கொடு, மரண தண்டனை கொடு, முஸ்லீம் குரல் கொடுப்பான். ஏன்? இப்படிப்பட்ட குற்றத்தை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தண்டனை விஷயத்தில் கூடுதலாக முன்னணியில் நின்று முஸ்லீம்களை வந்து என்ன பண்ணுவாங்க, அதை எதிர்த்து குரல் கொடுப்பாங்க. இன்றைக்கி சங்கிகள் கமெண்டில் கத்தனா, அவனுக்குலாம் நான் பதில் சொல்ல விரும்பல. எவனா முஸ்லீம் பேசியிருக்கீங்க இந்த டிசிஎஸ் பிரச்சனை குறித்து அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக முஸ்லீம்கள் பேசுவார்கள். குற்றமே யாராக செய்தாக இருந்தாலும் குற்றமே. அதில் கொஞ்சமும் வந்து எனக்கு கருணை கிடையாது. ஏனென்றால் மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்கிறது அந்த குற்றத்திற்கு எப்படி தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை இன்றைக்கி இந்தியாவிலலாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி திருமணம் கையை வெட்டுங்குது இஸ்லாம். ஒரு திருமணத்துக்கு முன்னாடி விபச்சாரம் செஞ்சுட்டான் அப்படின்னா அவனை சவுக்கில் அடிங்க, 100 சவுக்கு. ஆனால் திருமணமாகி விபச்சாரம் செஞ்சானா கல்லில் அடித்து கொள்ளுங்குது. ஏன்? திருமணத்துக்கு முன்னாடி உனக்கு அந்த தேவை இருந்திருக்கலாம், திருமணத்திற்கு அப்புறமும் நீ செய்கிறேன்னா கிடைச்சும் நீ போய் ஒருத்தர் பின்னாடி அலைஞ்சு திரிஞ்சு அந்த விஷயத்தை அடையிற அப்படின்னா எவ்வளோ பெரிய கேடுகட்ட நிலை. அதனால நான் என்ன சொல்லிச்சு, இஸ்லாம் அவனுக்கு வந்து கல்லில் அடித்து கொள்ளுன்னு சொல்லிச்சு. அப்போ இது போன்ற தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் எப்படி இது போன்ற குற்றங்களை ஈடுபடுன்னு சொல்லியிருக்கும். ஸோ அடுத்த செய்திக்கு நான் வரேன். இன்றைக்கி வந்து இந்த நபர்கள் 9 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்க எவனுக்குமே நான் வக்காலத்து வாங்கலை. எல்லா நபர்களும் குற்றவாளிகள் தான். இஸ்லாத்தின் பெயரை வைத்துக்கொண்டு ஒரு போலியான விஷயத்தை பரப்பியிருக்கிறாங்க. அது விசாரணையில் நிச்சயமாக வெளிவரும். அந்த வெளிவரக்கூடிய சமயத்தில் நம்ம அந்த செய்திகளை அறிந்து கொள்வோம்.
இப்போ விஷயத்துக்கு வரும். இப்போ இந்த நபர்கள் நான் சொன்ன மாதிரி இந்த நீட்டா கான் இன்னும் 7 நபர்கள் எல்லாமே சேர்ந்து இந்து பெண்களை வந்து கட்டாயமாக பீஃப் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. பொதுவாக கட்டாயமாக ஒருத்தனை வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்கிறது இந்த சங்கிகளுடைய வேலை. முஸ்லீம் ஒரு காலம் ஒருத்தனை வந்து அல்லாஹ் அக்பர்னு சொல்லுன்னு சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டான். உனக்கு இந்த பீஃபை சாப்பிடுன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்த மாட்டான். ஆனால் நீங்கள் இடையில ஒரு படம் வந்திருக்கும் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த கேரளா ஸ்டோரி 2ல் பார்த்துருப்பீங்கல்ல. இன்றைக்கி நடந்த அதே செய்தியை வந்து ஒரு பக்கம் காட்டியிருப்பாங்க. அப்படியே கட்டாயப்படுத்தி இந்த பீஃபை சாப்பிட சொல்கிற மாதிரி ஹிந்துக்களை. இதுக்கு கேரளா மக்கள்லாம் பெரிய ரீப்ளை பண்ணியிருந்தாங்க. கட்டாயெல்லாம் படுத்தாத, நீ கூட நானாக விரும்பி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு. அப்போ உணவு என்பது அவனுடைய விருப்பம். அந்த அடிப்படையில் தான் பார்க்குறாங்க. யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. உணவு விஷயத்தில் ஆகட்டும், மற்ற அவனுடைய உணர்வு விஷயத்தில், அவனுடைய மத நம்பிக்கை விஷயத்தில் யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அப்போ இந்த படத்தில் எப்படி காட்டுறாங்கன்னா, கட்டாயப்படுத்தி ஒரு உணவு கொடுத்தாங்க. நம்ம லவ் பண்ணுங்கிற காரணத்துக்காக இதெல்லாம் நீ செய்யணும். அப்போ இவ்வளவு மெனக்கட்டு ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு ஒரு பெண்ணை வந்து ஹிந்து பெண்ணை இஸ்லாத்துக்கு வர வைக்கிறான், கார்பரேட் ஜிக்கு அது செய்கிறான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி தான் இன்றைக்கி செய்திகள் போகுது, அப்படி தான் வழக்குகளும் போயிட்டுருக்கு. அப்படி செய்வதன் மூலம் யாருக்கு என்ன பயன்? இவங்க எங்கே போய் கடைசியில் நிற்பாங்கன்னா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து இந்தியா வந்து இஸ்லாமிய நாடாக மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. இந்தியா இஸ்லாமிய நாடாக மாறும் அப்படிங்கிற கூற்று முற்றும் பொய்யான கூற்று. காரணம் ஏன்? இங்கே அனைத்து சமூக மக்களும் வாழ்கிறாங்க, இணங்கி வாழ்கிறாங்க. பல கலாச்சாரங்களை கொள்கைகளை கொண்ட பல்வேறு பழக்க வழக்கங்களை கொண்ட மக்களாக வாழ்கிறோம். இன்றைக்கி உலகத்திற்கே இந்தியா ஏன் முன்னுதாரணம். வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. இப்படிப்பட்ட நாட்டில் வந்து இஸ்லாம் நீங்கள் சொல்கிற அந்த கூற்று பிரகாரம், சங்கியம் சொல்கிற கூற்று பிரகாரம் வந்தால் கூட கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் 800 வருடம் இந்தியாவை ஆட்சி செய்தார்கள். இப்போ அவர்கள் நினச்சிருந்தா இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்றி விட்டு போயிருக்கலாம்ல. செய்யலை, அப்படி செய்யவும் கூடாது அப்படிங்கிறதான் நெறியாக இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் வந்து இந்த சங்கிகளுடைய கூற்றுலாம் ஒரு போலியான கூற்று. அப்போ இன்றைக்கி இது போன்ற அந்த ஹிந்து பெண்களை வந்து இப்படி இஸ்லாமிய மாற்றுறதுக்காக தான் எதாவது செய்கிறான் அப்படின்னா, அதற்கு பின்புலம் என்ன இருக்குது? இஸ்லாம் அதை வலியுறுத்துதா? இஸ்லாமிய மார்க்கம் எங்கேயாவது சொல்லியிருக்கா நீங்கள் வந்து இது போன்ற பிற மதத்தை வர நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணுங்கள், அடித்து துன்புறுத்தி கட்டாயப்படுத்தி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான்னு கேட்டால் கிடையாது. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கி உலகம் முழுக்க வளர்ந்துட்டு இருக்கு, பரவிட்டு இருக்குன்னா அதற்கு அடிப்படை நோக்கம் என்னென்னா, அதோடைய கூறுகள் மிகப்பெரிய அளவில் உண்மைத்தன்மையில் இருக்குது, மக்கள் ஏற்று பின்பற்றக்கூடிய அளவில் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி உலகத்தில் பல நபர்கள் விரும்பி இஸ்லாத்துக்கு வராங்க. இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது, மார்க்கம் என்பது யாருக்கும் கட்டாயம் கிடையாது. நீ விரும்பினா ஏற்றுக்கலாம், விரும்பலாட்டி இல்லை. இப்போ நீ உலகத்தில் இஸ்லாத்துக்கு வரவன் எல்லாமே காசுக்கும் பிரியாணிக்கும் பொருளாதாரத்துக்கும் ஆசைப்பட்டு வந்துருக்கான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அவன் இறுதியாக அந்த மார்க்கத்தை தேர்வு செய்கிறான், அதுதான் அவனுக்கு நேர்வழி கிடைக்குங்கிறத அவன் நம்புகிறான். அப்போ இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்து காசு கொடுத்தோ இது போன்று கட்டாயப்படுத்தி வருவதன் மூலம் இஸ்லாமிய மார்க்கம் வளர்வதோ, அது அவன் வெளியே போகிறாங்கனால தாழ்வதோ எந்த ஏற்ற இறக்கமும் கிடையாது இஸ்லாமிய மார்க்கத்தில். இப்போ இஸ்லாமிய மார்க்கம் என்பது தன்னிச்சையாக மக்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றக்கூடிய அளவு தான் இருக்குது தவிர, அது ஒரு காலம் பிறர் மத்தியில் வந்து அதை திணிக்கக்கூடிய விதத்தில் கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இந்த செய்தியை மையமாக வைத்து இன்றைக்கி பல அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை இந்த சங்கிகள் செய்கிறாங்க. ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் சிம்பிளாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. செய்த நபர் என்ன மோட்டிவில் செஞ்சான் அப்படிங்கிறது இன்னும் விசாரணையில் வரல. அவன் வந்து குறிப்பிட்ட அந்த பெண்கள், இந்து பெண்களை வந்து மதமாற்ற வேலையை செய்யலாம் அப்படிங்கிறது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லாத, அல்லது உண்மையாகவே இஸ்லாத்துக்கு வந்தவர்கள்ட்ட கூட அந்த நிலைப்பாட்டை கேளுங்க, யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு நபர் செஞ்சுருக்கான். அப்படிங்கும் போது நிச்சயமாக அது விசாரணைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது தவிர, சங்கிகள் வந்து போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி வந்து இஸ்லாமிய மார்க்கம் வந்து ஒரு தீய மார்க்கம், அது வந்து இப்படி வலியுறுத்துது அப்படிங்கிறது எல்லாமே போலியான செய்தி. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து அதே மகாராஷ்டிராவில் இன்னொரு செய்தி என்னென்னா, அங்கே வந்து முகமது ஐயாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன், இவன் பார்த்திங்கன்னா அல் மஜ்லிஸ் கட்சியில் இருந்திருக்கிறான், ஊடக விஷயங்கள் எல்லாம் செயல்பட்டுருக்கான். சமீபமாக இவனை வந்து அந்த கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. இவனுடைய நண்பர்னு பார்த்திங்கன்னா உஜார் கான் என்று சொல்லக்கூடிய நபர் 20 வயசு. இவங்க 2 பேரும் சேர்ந்து கடந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பல பெண்களை பிளாக்மெயில் பண்ணியிருக்கிறாங்க. எந்த அளவுனா வாட்ஸ்அப் சேட் பண்ணுறது, அந்த பெண்ணுடைய அந்தரங்க படங்களை எடுக்கிறது, கூட உல்லாசமாக இருப்பது, பின்பு அந்த பெண்களை பிளாக்மெயில் பண்ணுவது, பெண்களுங்கிறதோட சிறுமிகள்னு சொல்லலாம், 18 வயசுக்கு கீழே தான். இந்த புகைப்படங்கள் எல்லாமே, வீடியோக்கள் எல்லாமே கையில் எடுத்துட்டு அந்த பெண்ணை பிளாக்மெயில் பண்ணி பாலியல் தொழிலில் ஈடுபட வைப்பது, இது விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 200க்கு அதிகமான வீடியோக்கள், ஃபோட்டோக்கள் அவங்க ஃபோனில் இருந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 180 சிறுமிகளை இது போன்ற விஷயங்களை ஈடுபடுத்தி இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய குற்றம்! ஸோ இவ்வளோ பெரிய குற்றத்தை செய்தவனுக்கு நம்ம என்ன தண்டனை கொடுக்கலாம்? இஸ்லாமிய மார்க் அடிப்படையில் சொல்லுவோம், மரண தண்டனை நம்ம கொடுத்துடலான்னு. செய்தவன் முகமது ஐயாஸ், முஸ்லீம்கிற பேருக்காக இங்கே யாரும் சப்போர்ட் பண்ணலை. குற்றவாளி எந்த குற்றம் செய்தாலும் குற்றம் தான் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி கடுமையான முறையில் இன்றைக்கி முஸ்லீம்கள் எதிர்த்துட்ருக்கிறாங்க. அப்போ நான் சொன்ன இந்த 2 விஷயங்கள், இந்த மகாராஷ்டிராவில் நடந்த 2 விஷயங்கள் ஆகட்டும், இந்த 2லையும் ஈடுபட்ட நபர்கள் அனைவருக்குமே
நிச்சயமாக தண்டனை வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் ஒரு முஸ்லீம் குரூப், இந்த முஸ்லீம் பேர் இருக்கக்கூடிய அந்த 7-8 நபர்கள், ஆண்கள் பெண்கள் அனைத்து நபர்களையும் விசாரணைக்கு உட்படுத்தி உச்சபட்ச தண்டனையை கொடுக்க வேண்டும். அந்த தண்டனை ஒரு மிகப்பெரிய சவுக்கடியாக இன்னைக்கு இருக்கணும். அந்த தண்டனையில் தெளிவுபடுத்த வேண்டும் இவர்கள் எந்த நிலையிலிருந்து இந்த முடிவுகளை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு காலம் இப்படிப்பட்ட நபர்களை அனுமதிப்பது கிடையாது, அனுமதிக்காது. இது மார்க்கம் கற்றுக் கொடுக்காத ஒரு விஷயம். அமைதி மார்க்கம் அப்படி சொல்லுதேங்கிறானுங்களே, கேன பயிலுக கிறுக்கு பயிலுக. அந்த மார்க்கம் சொல்லாத விஷயத்தை ஒருத்தன் செஞ்சுட்டான் அப்படின்னா அது எப்படி நியாயமாகும்? ஹிந்து மதத்தில் சொல்லப்பட்ட ஒரு நல்ல செய்தி இருக்குது, ஆனால் ஒருத்தன் அதற்கு எதிராக ஒருத்தன் செய்கிறான்னா அந்த மதம் சொன்னதாக அதை நீங்கள் எடுத்துக்குவீங்களா? இல்லை, எந்த மதமாக இருக்கட்டும் எல்லா மதங்களும் நல்ல விஷயங்களை தான் சொல்லும். அப்போ எல்லா மதங்களும் நல்ல விஷயங்களுக்காகத்தான் இருக்குங்கும் போது அதற்கு எதிராக ஒருத்தன் தீமை செய்கிறான் அப்படின்னா அவன் அந்த மதத்துடைய பேர் வச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மதத்தை நீங்கள் குற்றவாளி கூண்டில் ஏற்ற முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதனால் சற்று சிந்தித்து பேச வேண்டும். இதில் முட்டு கொடுக்குற வேலை, சந்தில் நிற்கிற வேலை, தூக்குற வேலை, இதெல்லாம் கிடையவே கிடையாது. தப்பு தான், சரிதான். ஏனென்றால் இந்த மார்க்கம் தவறுக்கு எதிரான மார்க்கம், தீமைக்கு எதிரான மார்க்கம், நன்மையை பரப்பக்கூடிய மார்க்கமாக இருக்குது. அதனால் இந்த மார்க்கத்தோடு கொஞ்சம் முடிச்சு போடுற வேலையை நிறுத்திட்டு அவன் எதுக்காக அந்த ஹிந்து பெண்களை அப்படி செஞ்சான் அப்படிங்கிற விஷயத்த இன்வெஸ்டிகேஷனில் இனி வரக்கூடிய சூழலில் இருக்குது. இதனால் பெரிய ஒரு பதற்றம் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பல்வேறு பெண் பிள்ளைகளை பெற்ற தந்தை தகப்பன்லாம் பெற்றோர்கள் பதறிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது போன்ற நிறுவனங்கள் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அலறாங்க. இல்லை, பிரதானமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த மதமாற்றம், இந்த விஷயங்கள் இருக்கட்டும். முதல் விஷயம் இந்த பாலியல் ரீதியான சீண்டல்கள். இன்றைக்கி எல்லா விப்ரோ என்னென்ன நிறுவனம், இன்ஃபோசிஸ், என்னென்ன நிறுவனம் ஹை லெவலில் எது இருக்கோ எல்லா நிறுவனங்களும் ஏகதேசம் இது இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் பெண்களை போதைப் பொருளாக பயன்படுத்துவது, பாலியல் இச்சைக்கு பயன்படுத்துவதுங்கிற அந்த நிலைமை என்பது இன்றைக்கி பல இடங்களில் இருக்குது. அதனால் இன்றைக்கி இந்த டிசிஎஸ் மட்டும் இல்லை, பல நிறுவனங்களில் நீ இந்த விசாரணை என்பது கடுமையாக நீ நடத்தப்படணும் அப்படிங்கிறது எனது தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. இன்றைக்கி டிசிஎஸ் கிட்டத்தட்ட 12,000 நபர்களை கிட்டத்தட்ட வேலையிலிருந்து எடுத்திருக்காங்க சொல்லப்படுகிறது. இதற்கப்புறம் முஸ்லீம் இளைஞர்கள், பெண்களாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, நீ இது போன்ற பெரும் நிறுவனங்களுக்கு உள்ளே போகும்போது ஒரு பதற்றச்சூழல் உருவாயிருக்கு. ஒரு பின்னடைவை இஸ்லாமிய பெருமக்கள் இன்றைக்கி இந்த செயல்களின் வழியாக சந்திச்சிருக்காங்க. உள்ள நிறுவனங்களுக்குள்ளே போனாலே ஒரு முஸ்லீமா இவன் இப்படி பண்ணிடுவானுங்கிற அந்த பார்வையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலைமை உருவாயிருக்கு. ஸோ இது எல்லாமே மாறணும். எந்த தவறுக்கும் மதத்தை கொண்டு தயவு செய்து திணிக்காதீங்க. அந்த மதம் அதை போதிக்காது. ஒருவேளை மதத்தின் பெயரால் அப்படி அவன் செஞ்சுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தவறு, அந்த மதம் சொல்லவில்லை என்று அவனுக்கான உரிய தண்டனையை கொடுங்க. அப்படி அந்த மூளைச்சலவையிலேருந்து அவன் அதை முன்னெடுத்திருக்கானா, அது எந்த புள்ளியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி அது சரி பண்ணக்கூடிய இடத்துக்கு நம்ம போகணும். தவிர அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களே ஒட்டுமொத்தமாக கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி நம்ம போகக்கூடாது. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.